بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الذين آمنوا وعملوا الصالحات كانت لهم جنات الفردوس نزلا خالدين فيها لا يبغون عنها حولا. قل لو كان البحر مدادا لكلمات ربي لنفد البحر قبل أن تنفد كلمات ربي ولو جئنا بمثله مددا. قل إنما أنا بشر مثلكم يوحى إلي أنما إلهكم إله واحد فمن كان يرجو لقاء ربه فليعمل عملا صالحا ولا يشرك بعبادة ربه أحدا. صدق الله العظيم. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين. سيدنا ونبينا مولانا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. رضينا بالله ربا وبالإسلام دينا وبمحمد صلى الله عليه وسلم نبيا ورسولا. يا سيدي يا رسول الله خذ بيدي. கண்ணியமிருந்த சுன்னத் ஜமாத் ஐக்கிய பேரவையின் போற்றத்துக்குரிய தலைவர் அவர்களே, இவ்விழாவிற்கு முன்னிலை வகித்துக் கொண்டிருக்கும் பெரியவர்களே, இஸ்லாத்தை தெரிந்து கொள்வதற்காக ஆவலோடு தங்களுடைய உறக்கத்தை எல்லாம் தள்ளி வைத்துவிட்டு இஸ்லாத்தை தெளிவாக தெரிய வேண்டும் என்று வந்திருக்கின்ற பெரியோர்களே, தாய்மார்களே, எல்லாம் ஒரு அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு அவருடைய வற்றாத கருணை நம்மின் மீது என்றென்றும் அருள் செய்வானாக. குழப்பமான காலத்தில் நாம் எல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எல்லாம் ஒரு அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு அல்லாஹும் ரசூலும் சஹாபாக்களும் நல்லவர்களும் எந்த வழியில் நடந்து சென்றார்களோ அந்த வழியில் நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் அல்லாஹ் நடாத்தி செல்வானாக. கண்ணியம் இருந்தவர்களே, எங்கு பார்த்தாலும் ஒரே இஸ்லாம், ஒரே தூதர், ஒரே மொழி என்றிருந்த, ஒரே வேதம் என்றிருந்த மக்களுக்கு மத்தியிலே பல கருத்து வேறுபாடுகளை மக்களுக்கு சொல்லி இஸ்லாமியர்களை குண்டாட வைக்கின்ற செயல்பாடுகளை இன்று பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். இதற்கெல்லாம் அடிப்படை காரணம் என்னவென்று சொன்னால், இஸ்லாத்தினுடைய கொள்கை கோட்பாடுகளை சரியான முறையில் தெரியாததுதான் காரணம் என்பதில் எந்த மாற்று கருத்தும் அல்ல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எந்த விதத்தில் பார்க்க வேண்டும், அவர்களை எப்படி மதிக்க வேண்டும், அவருடைய குடும்பத்தை எப்படி மதிக்க வேண்டும், பெரியவர்களை எப்படி மதிக்க வேண்டும் என்பதை இஸ்லாம் எப்படி கற்றுக் கொடுத்ததோ அதை மறந்து எல்லோரும் தன்னைத்தானே பெரியவர்களாக நினைத்துக் கொண்டு, தன்னை தலைவனாக நினைத்துக் கொண்டு மக்களுக்கு மத்தியிலே உலா வந்ததன் காரணமாகத்தான் இப்பொழுது இஸ்லாமியர்கள் பிளவுபட்டிருக்கிறார்கள் என்பதை நாம் கண்கூடாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றி அல்லாஹ் சொல்லுகின்ற பொழுது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படிப்பட்டவர்கள், வரஃபஅனா லக திக்ரக், உங்களுடைய மகோன்னதத்தை உயர்த்தியிருக்கிறோம் என்று சொல்கின்றார். இப்படி இருக்குகின்ற பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாதாரண மனிதர் தான். அவர் அல்லாஹ்வுடைய ரசூலை தவிர அவர் ரசூல்துவம் அவரோடு முடிந்து விட்டது என்றெல்லாம் மக்களுக்கு மத்தியிலே பிரச்சாரம் செய்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது இருக்கக்கூடிய அந்த பாசத்தையும் நேசத்தினுடைய மனதிலிருந்து எடுத்து விட்டால் நம்மை இந்த இஸ்லாத்தை விட்டு வெளியேற்றி விடலாம் என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது இப்படியும் அப்படியும் என்றும் அவருடைய குடும்பம் அவர்களுடைய காலத்தோடு முடிந்து விட்டது என்றும் மக்களுக்கு மத்தியில் செய்தியை சொல்லி இன்று இஸ்லாம் என்ற பாதையிலே, தவறான பாதையிலே நம்மை அழைத்துச் செல்கிறார்கள் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது.
கண்ணியமிக்க மூமின்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் எப்படி மதிக்க வேண்டும் என்று இறைவன் அழகாக சொல்லித் தருகின்றான். அவர்களை எந்த விதத்தில் பார்க்க வேண்டும் என்பதை அழகாக சொல்லித் தருகின்றான். அல்லாஹ் சொல்லுவான், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு வந்த இஸ்லாத்தை அல்லாஹ் ரசூலும் எப்படி ஈமான் கொள்ள வேண்டும் என்று சொன்னால், ஈமானுக்கு அளவை அல்லாஹ் சொல்லித் தருகின்றான். ஈமான் கேட்டிருக்கிறோம். ஈமானிடத்தில் உள்ளத்தில் இருக்க வேண்டும் ஆசைப்படுகின்றோம், துஆ செய்கின்றோம். மரணமாகின்ற போது லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவோடு ஈமானோடு மரணிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்றோம். ஆனால் ஈமானுடைய அளவுகோல் என்னவென்று சொன்னால் நமக்கு யாருக்கும் தெரியலங்க. ஆனா அந்த அளவுகோலை அல்லாஹ் சொல்லித் தருகின்றான். ஆமினு கமா ஆமனன்னா, சஹாபாக்கள் எப்படி ஈமான் கொண்டார்களோ அப்படி ஈமான் கொள்ளுங்கள் என்று சொல்கின்றான். இப்ப ஈமானின் அளவுகோல் சஹாபாக்கள் என்று சொன்னால், சஹாபாக்களுடைய ஈமானை அளவுகோலாக இந்த அகிலத்திற்கு அல்லாஹ் பறைசாட்டுகிறான் என்று சொன்னால், அந்த சஹாபாக்கள் எப்படி ஈமான் கொண்டார்கள், அந்த ஈமான் கொள்வதற்கு முதல் காரணமாக இருந்த அந்த மஹப்பத் ரசூல் பெருமானார் மீது எந்த அளவுக்கு நேசம் வைத்தார்கள் என்பதெல்லாம் தெரிந்தால்தான், அந்த நேசம் நம்மிடத்தில் வந்தால்தான், அந்த ஈமான் சஹாபாக்களுடைய ஈமான் வந்தால்தான் நாம் உண்மையான மூமினாக முடியும் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. ஒரு இடத்துல செய்தா உமர் சத்தாப் ரலியல்லாஹு தஆலா பெருமானத்தில் போய் சொன்னார்கள், யார் சொல்லலாம், நான் உங்களை நேசிக்கிறேன், என் குடும்பத்தை விட, நான் சேகரித்து வைத்திருக்கின்ற சொத்துக்களை விட, என்னை பெற்றெடுத்த பெற்றோர்களை விட என்று சொன்ன பொழுது பெருமானார் சொன்னார்கள், இப்பொழுது இன்னும் உங்களிடத்தில் ஈமான் பரிபூர்ணமாகவில்லை என்று சொன்னார்கள். அப்போ கேட்டாங்க, என்ன யார சொல்லலாம், எங்க அப்பா அம்மாவை விட, நான் சேகரித்திருக்க சொத்தை விட எல்லாவற்றையும் உங்களை நேசிக்கிறேன் என்று சொன்ன பொழுது பெருமானார் சொன்னாங்க, தன்னுடைய ஆத்மாவை விட என்னை யார் நேசிக்கின்றார்களோ அவருடைய உள்ளத்தில் தான் ஈமான் இருக்கிறது என்று சொன்னவுடன் செய்தனா உமர் கத்தாப் அவர்கள் சொன்னார்கள், என்னுடைய ஆத்மாவை விட உங்களை நேசிக்கிறேன் என்று செய்தனா உமர் கத்தாப் சொன்ன பொழுது இப்பொழுதுதான் உங்களிடத்தில் ஈமான் பரிபூர்ணமாக இருக்கிறது என்று சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லித் தருகிறார் என்று சொன்னால், அதைத்தான் அல்லாஹ் சொல்லித் தருகின்றான். குல் இன்கான ஆபாவுக்கும் அபனாவுக்கும், உங்களை பெற்றெடுத்த பெற்றோரை விட, நீங்கள் பெற்றெடுத்த பிள்ளைகளை விட, உங்கள் சொந்த பந்தங்கள், நீங்கள் சேகரித்து வைத்திருக்கின்ற பொருட்கள், ஏன் இன்னும் சொல்ல போனால் உங்களுடைய ஆத்மாவை விட நீங்கள் பெருமானார் நேசிக்காத வரைக்கும் உங்களிடத்தில் ஈமான் இல்லை என்பதை இறைவனும் சொல்லி காட்டுகின்றான். அப்படி என்று சொன்னால், ஈமான் நம்மிடத்தில் இருக்கிறது என்று சொன்னால், பெருமானாரை சஹாபாக்கள் எந்த விதத்தில் பார்த்தார்களோ, எந்த அந்தஸ்தில் பார்த்தார்களோ, அல்லாஹ் எப்படி பார்க்க சொன்னானோ அந்த விதத்தில் பார்த்தோம் என்று சொன்னால் நம்மிடத்தில் ஈமான் வந்திருக்கிறது என்று அர்த்தம். அதை விட்டுவிட்டு சஹாபாக்கள் பார்த்த பார்வையை பார்க்காமல், சஹாபாக்கள் எந்த அந்தஸ்தில் பெருமானாரை பார்த்தார்களோ அந்த அந்தஸ்தை விட்டுவிட்டு பெருமானார் சாதாரண மனிதன் என்று பார்த்தோம் என்று சொன்னால் நம்மிடத்தில் ஈமான் அல்ல, ஈமானுக்குள்ளே குஃப்ரை தொழுந்திருக்கிறது என்பதை மட்டும் மறந்துவிடக் கூடாது. கண்ணியமிக்கவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் எந்த அளவுக்கு பார்த்தார்கள் என்று சொன்னால், ஒரு கட்டத்தில் செய்தனா அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு விட்டார்கள் என்ற செய்திக்காக மக்கத்து காபிர்கள் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் நோயுடை கொடுக்கின்றார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால், தன்னுடைய கோபம் கொப்பளிக்க அபூபக்கர் சித்தீக் அவர்களை போட்டு காட்டு மிராண்டித்தனமாக அடிக்கின்றார்கள். அடித்தது மட்டுமல்ல, ஒரு காபிர் அபூபக்கர் சித்தீக் அவர்கள் எப்படியாவது கொலை செய்யவிடும் என்று சொல்லி அவர்களை கேவலப்படுத்த வேண்டும் என்று சொல்லி, காரணம் என்ன, அல்லாஹ்வும் ரசூலும் ஏற்றுக்கொண்டு விட்டார் என்பதற்காக அவர் போட்டிருந்த அணிந்திருந்த ஷூக்காலை வைத்து அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹுடைய மூக்கிலை வைத்து தெறிக்கின்றார். தேய்த்தால் அந்த ஷூவினுடைய அந்த கால் செருப்பினுடைய அந்த வேகமும் இவருடைய தாக்கமும் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹுடைய மூக்கை அது சேதப்படுத்தி விடுகிறது, காயம் ஏற்படுகிறது, கடுமையான மயக்கத்திற்கு கீழே விழுகின்றார்கள். இதை பார்த்த ஈமான் கொள்ளாத காபிர்கள் கூட அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இப்படி காயப்பட்டிருக்கிறார்கள் என்பதை பார்த்துவிட்டு இறக்கப்பட்டு ஒரு தோழர் சொன்னார், இனிமேல் அபூபக்கர் சித்தீக் அவர்களுக்கு ஏதாவது ஆகிவிட்டால் உங்களை சும்மா விட மாட்டேன் என்று சொல்லி ஈமான் கொள்ளாத மனிதர்கள் கூட அபூபக்கர் சித்தீக் அவர்கள் ஏற்பட்டிருக்கின்ற அந்த காய கோரங்களை பார்த்துவிட்டு கொப்பளித்து பேசுகின்றார். அந்த அளவுக்கு தன்னை மாற்று மதத்தார்களே இவ்வளவு சப்போர்ட் பண்ணாங்க அப்படி என்று எழுந்த பொழுது எந்த அளவுக்கு அவர்கள் காயப்பட்டிருப்பார்கள். அப்படி மயக்கம் ஏற்படுகின்றது. ஏற்பட்ட பொழுது ஒரு பெண்மணி வந்து அபூபக்கர் சித்தீக் அவர்களுக்கு தண்ணீர் உடக்குகின்றார்கள். அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு கேட்கிறாங்க, மா ஃபஅல ரசூலுல்லாஹ், எனக்கு தண்ணீர் பெரிதல்ல, எனக்கு உயிர் பெரிதல்ல, இப்பொழுது பெருமானார் எப்படி இருக்குகின்றார்கள், இப்பொழுது பெருமானார் எங்கே இருக்குகின்றார்கள், தன் மயக்கத்திலும் கூட பெருமானாரை நேசிக்கிறார்கள் என்று சொன்னால், கண்ணியமிக்கவர்களே, அதுதான் ஈமான். அதைத்தான் அல்லாஹ் சொல்கின்றான், ஆமினு கமா ஆமன
அன்ஹுன்னாஸ், சஹாபாக்கள் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அவர்களும் உமர் ரலியல்லாஹு தஆலா எப்படி ஈமான் கொண்டார்களோ அப்படி ஈமான் கொள்ளுங்கள் என்று சொல்லி ஈமானுக்கு அளவுகோலாக சஹாபாக்களை காமிக்கிறான். அதுபோன்று அபூபக்கர் சித்தீக் அவர்கள் பெருமானார் எங்க என்று கேட்கின்றார்கள். அப்போது சொல்றாங்க, எப்ப முதல் தண்ணி குடிங்க, முகத்தை கழுவுங்க, நான் பெருமானார்ட்ட கூட்டு போறேன் அப்படின்னு. பெருமானாரை பார்க்காத வரைக்கும் பச்சை தண்ணீர் கூட குடிக்க மாட்டேன் என்று சொன்ன பிறகு அபூபக்கர் சித்தீக் அவர்களை பெருமானாரத்தில் காமிக்கப்படுகிறது. அதற்கு பிறகுதான் தன்னுடைய மயக்கத்திற்கு தன்னுடைய காயத்தை கழுவுவதற்காக அவர்கள் தண்ணீரை கொண்டு முகத்தை கழுகிறார் என்று சொன்னால் பெருமானாரின் மீது அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கொண்ட பிரியம், அவருடைய நேசம், அந்த நேசம் தான் அவர்களுக்கு ஈமானை பரிபூர்ணமான செய்தது. அந்த ஈமான் கிடைக்கும் என்று சொன்னால் அல்லாஹ் ரசூலும் சஹாபாக்களும் எப்படி நடந்தார்களோ, எப்படி சஹாபாக்கள் பெருமானாரை நேசித்தார்களோ அந்த நேசம் முதல் வர வேண்டும். அப்பொழுதுதான் நம்முடைய ஈமான் வந்திருக்கிறது என்பதை நபிகள் நாயகம் சொல்லி தராங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டும் நேசித்தால் போதாது, பெருமானார் யாரையெல்லாம் நேசிக்க சொன்னார்களோ அவர்களும் நேசிக்க வேண்டும் என்பதையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தருகின்றார்கள். கண்ணியமிக்கவர்களே, எல்லா நபிமார்களும் ஏகத்துவத்தை மக்களுக்கு எடுத்து சொன்ன பொழுது அவர்கள் எல்லாம் எல்லாரும் சொன்னார்கள், குல்லா அஸலுக்கும் அஜ்ரா, உங்களிடத்தில் நான் எந்த கூலியும் எதிர்பார்க்கவில்லை என்று சொல்லி எல்லா நபிமார்களும் அவரோட சமுதாயத்தில் சொன்னார்கள். ஆனா அல்லாஹ் சொல்கின்றான், நபியே உங்களுக்கு எல்லா நபிமாரும் சொல்லியது உண்டு, குல்லா அஸலுக்கும் அஜ்ரா, உங்களுக்கு ஏகத்துவத்தை எடுத்து சொன்னேனே அதற்கு கூலி எனக்கு தர வேண்டாம், அப்படி தருவதாக இருந்தால் என்னுடைய குடும்பத்தை நேசியுங்கள் என்று சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு சொல்லித் தருகிறார் என்று சொன்னால் பெருமானாரையும் நேசிக்க வேண்டும், பெருமானார் குடும்பத்தையும் நேசிக்க வேண்டும், பெருமானார் யாரையெல்லாம் நேசிக்க சொன்னார்களோ அவர்களையும் நேசிக்க வேண்டும். அந்த நேசம் வந்தால்தான் நம்மிடத்தில் பாசம் இருக்கிறது என்று அர்த்தம். அந்த நேசமும் பாசம் இல்லை என்று சொன்னால் உள்ளத்திலே விஷம் இருக்கிறது என்று அர்த்தம், ஈமான் போய்விட்டது என்று அர்த்தம் என்பதை மட்டும் மறந்துவிடக் கூடாது. ஒரு இடத்துல செய்தனா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கின்றார்கள், யார் சொல்லலாம், நாங்கள் வெளியே போனோம், மக்கத்தில் குறைஷிகள் பேசிக் கொண்டிருந்தார்கள், நாங்கள் போன பொழுது அவர்கள் தங்களுடைய பேச்சை நிறுத்திவிட்டு ஏதோ ஒரு வேறு பேச்சை மாட்டி விட்டார்கள், இது எங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தி விட்டது என்று சொல்லி பெருமானாரிடத்தில் போய் சொல்றாங்க. இப்னு அப்பாஸ் அவர்கள் பெருமானார் குடும்பத்தை சார்ந்தவர்கள், பெருமானார்ட்ட போய் சொன்ன உடனே பெருமானார் கோபப்பட ஆரம்பிச்சாங்க. என்ன நினைத்துக் கொண்டார்கள், பெருமானாருடைய குடும்பம் எவ்வளவு சிறந்த குடும்பம், இப்படி இருக்கக்கூடாது, யாரின் உள்ளத்திலே பெருமானார் பற்றியும் பெருமானாரின் குடும்பத்தின் நேசம் உள்ளே செல்லவில்லையோ அவருடைய உள்ளத்தில் ஈமான் நுழையாது என்று சொல்லி பெருமானார் சுட்டிக்காட்டுகிறார் என்று சொன்னால், கண்ணியமிக்கவர்களே, பெருமானாரை நேசிக்க வேண்டும், பெருமானாரின் குடும்பத்தையும் நேசிக்க வேண்டும், அவர்கள் யாரையெல்லாம் நேசிக்க சொன்னார்களோ அப்படிப்பட்ட சாதாரண ஒரு மூமினை கூட நேசிக்க வேண்டும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுத்தார்களே, அந்த வழிமுறைகள், அந்த பாடங்கள் நம்மிடத்தில் இருந்தது என்று சொன்னால் நம்மிடத்தில் ஈமான் இருக்கிறது என்பதற்கு அது ஒரு அர்த்தம் என்பதை மறந்துவிடக் கூடாது. ஒரு கட்டத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, குல்லா அஸலுக்கும் அலைஹி ஹஜ்ரா இல்லா மவத்தத்தும் பில் குர்பா, என் குடும்பத்தை நேசிக்க வேண்டும் சொன்ன பொழுது இப்னு அப்பாஸ் கேட்கிறாங்க, யார் சொல்றதா, உங்களோட குடும்பம்னா யாருன்னு கேட்கிறாங்க. அப்பொழுது பெருமானார் சொல்றாங்க, என்னுடைய குடும்பம் என்று சொன்னால் என்னுடைய ஈரத்துண்டு பாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, அவருடைய கணவர் அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள், இவர்கள் மீண்டெடுத்த அவருடைய ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா என்று பெருமானார் 4 பேரை சுட்டி காமித்தார்கள். இப்படி இவருடைய பரம்பரையில் யாரெல்லாம் வருகின்றார்களோ இவர்கள் எல்லாம் பெருமானாருடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள், நேசிக்க வேண்டும் என்பதை நமக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தருகின்றார்கள். ஒரு கட்டத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சபையில் அமர்ந்திருக்கின்றார்கள். அமர்ந்திருந்தால் வலது பக்கத்தில் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அமர்ந்திருக்கின்றார்கள், இடது பக்கத்தில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அமர்ந்திருக்கின்றார்கள். சையதுனா அலி இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எப்பொழுதும் கொஞ்சம் சபைக்கு முன்னால் வரக்கூடியவர்கள் கொஞ்சம் தாமதமாகி வருகின்றார்கள். வந்து பார்த்தால் எங்கே சபை கூடியிருக்கிறதோ அந்த பள்ளிவாசல் நிரம்பி இருக்கிறது. சையதுனா அலி இப்னு அபீ தாலிப் அவர்களுக்கு இடம் காணவில்லை. வந்தவர்கள் சும்மா இருந்திருக்கணும். வந்தவுடனே பெருமானாருக்கு சலாம் சொல்கின்றார்கள், அஸ்ஸலாமு அலைக்கும் யா ரசூலுல்லாஹ் என்று சொல்கின்றார்கள். பெருமானார் பிரசங்கத்தை நிறுத்திவிட்டு பார்க்கின்றார்கள். பார்த்தால் தன்னுடைய சரைக்குள்ளனுடைய கணவர் வந்திருக்கின்றார், அலி ரலியல்லாஹு அன்ஹு வந்திருக்கின்றார்கள் என்று பெருமானார் அலியின் முகத்தை பார்க்கின்றார்கள். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சுற்றுமுற்றி பார்க்கின்றார்கள், யாராவது இடம் கொடுப்பார்களா, கொஞ்சம் நகர்ந்து கொடுப்பார்களா என்று சுற்றுமுற்றி பார்க்கின்றார்கள். பார்த்தால் யாரும் கொடுப்பது போன்று தெரியவில்லை. காரணம், எல்லோரும் பெருமானாருக்கு அருகில் உட்கார ஆசை.
எல்லோருக்கும் ஒரு இஞ்சி கிடைத்தாலும் கூட பெருமானாரை நெருங்கி உட்கார் என்ற ஆசை எப்படி விட்டுக் கொடுப்பார்கள்? பெருமானார் அலியுடைய முகத்தை பார்க்கின்றார்கள். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எல்லோருடைய முகத்தையும் பார்க்கின்றார்கள். பெருமானார் யாரை பார்க்கிறார்கள் என்பதை அபூபக்கர் சித்திக் அவர்கள் பெருமானார் முகத்தை பார்க்கின்றார்கள். பார்த்தால் பெருமானார் முகத்தில் ஒரு தேட்டம் தெரிகிறது. அலி அவர்களுக்கு யாராவது இடம் கொடுத்தால் நன்றாக இருக்குமே என்ற தேட்டம் அபூபக்கர் சித்திக் அவர்கள் பெருமானார் முகத்தில் பார்க்கின்றார்கள். பார்த்தவுடன் அபூபக்கர் சித்திக் அவர்கள் கொஞ்சம் நகர்ந்து கொடுக்கின்றார்கள். அசைந்து கொடுத்து பெருமானாருக்கும் தனக்கும் மத்தியிலே அலி அவர்களை உட்கார வைத்த பொழுது பெருமானார் சொன்னார்கள், சிறப்புடையவர்கள் சிறப்பை வழங்கிக் கொண்டார்கள் என்று சொன்னார்கள். அப்படி என்று சொன்னால் அபூபக்கர் சித்திக் அவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹுடைய அந்தஸ்து இருக்கிறதே மிகப்பெரிய அந்தஸ்து. ஒவ்வொரு நபிமார்களுக்கும் அல்லாஹ் ஒரு சித்திக்கை தான் கொடுப்பான். அப்படிப்பட்ட எப்படி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஹாரூனை கொடுத்தானோ அதுபோன்று பெருமானாருக்கு அபூபக்கர் சித்திக் என்ற ஒரே ஒரு சித்திக்கை தான் கொடுத்தான். அப்படிப்பட்ட அபூபக்கர் சித்திக் அவர்கள் 4வது கலிஃபா வர இருக்கின்ற அலி ரலியல்லாஹு அன்ஹு இடம் கொடுத்து உட்கார வைத்த பொழுது பெருமானார் என்ன வார்த்தை சொல்கின்றார்கள்? சிறப்புடையவர்கள் சிறப்பை புரிந்து கொண்டார்கள் என்று பெருமானார் பாராட்டுகிறார் என்று சொன்னால், சிறப்புடையவர்களை நாம் சிறப்பு செய்கின்ற பொழுது அல்லாஹ் நம்மை சிறப்பு காட்டுகிறான், அல்லாஹ் சிறப்பான இடத்தில் நம்மை அமர வைக்கிறான் என்பதை என்ற தத்துவத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி நமக்கு சொல்லித் தருகின்றார்கள். கண்ணியமிக்கவர்களே, ஏதோ பெருமானார் நேசிப்பதால் பெருமானாரின் குடும்பத்தை நேசிப்பதால் நாம் ஏதோ அவர்களை அந்தஸ்து உயர்த்துகிறோம் நினைக்க வேண்டாம். நாம் அவர்களை சிறப்பு கொடுப்பதால் அல்லாஹ் நம்மை சிறப்புப்படுத்துகிறான். நாம் சிறந்து வாழ வேண்டும் என்று சொன்னால் பெருமானார் யாரை சிறப்பு காட்டினார்களோ, யாரை சிறப்பாக பார்க்க சொன்னார்களோ அவர்களை பார்த்தோம் என்று சொன்னால் நாம் உயர்வோம், நம்முடைய வாழ்க்கை உயரும். நாளை ஆகிரத்திலே சுவர்க்கத்திலே அண்ணன் பெருமானாரோடும் அவருடைய குடும்பத்தோடு இருக்கக்கூடிய வாய்ப்பினை அல்லாஹ் நமக்கு வழங்குவான் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. கண்ணியமிக்க ஒரு கட்டத்துல ஜுனைதுல் பகதாதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இவர்கள் சாதாரண ஒரு மனிதர் தான். இவர்களுக்கு எந்த விதமான ஆற்றலும் ஆரம்பத்தில் இல்லை, சாதாரண மனிதர் தான். மிகப்பெரிய குத்துச்சண்டை வீரர். இவரிடத்தில் மல்யுத்தம் செய்வதற்கு குத்து சண்டை செய்வதற்கு அந்த நாட்டிலே யாரும் இல்லை என்ற அளவிற்கு பேரும் புகழும் பெற்றவர்கள் ஜுனைதுல் பகதாதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். இவர்கள் ஒரு கட்டத்தில் அந்த அரசாங்கத்தினுடைய ஏற்பாடில ஒரு குத்துச்சண்டையை ஒரு போட்டி ஏற்பாடு செய்கிறார்கள். அப்படி ஏற்பாடு செய்த பொழுது அங்கு ஒரு அழைப்பு கொடுக்கப்படுகிறது. யாருக்காவது மனதில் தில் இருந்தால், யாருக்காவது தைரியம் ஆற்றல் இருந்தால் இந்த ஜுனைதுல் பகதாதி என்ற இந்த குத்துச்சண்டை வீரரிடத்தில் போராடி பாருங்கள், சண்டையிட்டு ஜெபியுங்கள், அவர்களுக்கு பொருள் இருக்கிறது, சன்மானம் இருக்கிறது என்று அரசர் பகிரங்க அழைப்பு கொடுத்த பொழுது எல்லோரும் பார்க்கிறார்கள். எப்படி மலையிடத்தில் மடு போய் மோதுவது என்று நினைத்துக் கொண்டு யாருமே கிட்டே வரவில்லை. இவர்கள் மம்மதியோடு நிற்கின்றார்கள். நம்மிடத்தில் மோதுவதற்கு யாரும் இல்லை என்று அசட்டு தேர்ந்து நின்று கொண்டிருக்கின்றார்கள். இந்த நேரத்தில் ஒரே ஒரு புல்தடிக்கு பயில்வான் போன்று ஒரு சாதாரண மனிதன் சொன்னார், அரசர் அவர்களே, இவ்விடத்தில் நான் போராடுகிறேன், நான் சண்டையிடுகிறேன் என்று சொல்லி முன் வந்த பொழுது எல்லோரும் ஏளனமாக பார்க்கின்றார்கள், ஏளனமாக சிரிக்கின்றார்கள். இதை பார்த்த அரசர், அடடா, இம்சுக்கோன ஆளு ஒரு புல்தடிக்கு விழுவான், போராடுகிறாரா, பரவாயில்லை விடுங்கள் களத்தில் என்று சொல்லி களத்தில் இறக்கப்படுகிறது, விசில் அடிக்கப்படுகிறது, சண்டை மோதுகிறது. மோதிய பொழுது அந்த புல்தடிக்கு விழுவான் குத்துச்சண்டை வீரர் அந்த பெரியவர்கள் நினைச்சாங்க கட்டிப்பிடித்து காதில் ஏதோ ஒன்று கடுக்குகின்றார்கள், குசுகுசு என்று சொல்கின்றார்கள். சொன்ன மாத்திரத்திலே அந்த குத்துச்சண்டை வீரர் கீழே விழுந்து இந்த புல்தடிக்கு மேலே அமர்ந்து கொண்டு குத்துகிறார். அதை வாங்கி ரத்தம் சொட்ட அமர்ந்திருக்கின்றார். எல்லோரும் கேட்கின்றார்கள், உங்களை வெல்வதற்கு நாட்டில் யாரும் இல்லையே, அப்படி இருக்கின்ற பொழுது சாதாரண புல்தடிக்கு பயில்வானிடத்தில் நீங்கள் தோத்து விட்டீர்கள் என்று சொல்லி எல்லோரும் ஏளனமாக சொன்ன பொழுது அவர் அற்புதமான செய்தியை சொன்னார்கள். என்னாலுமே மக்களே, நான் சாதாரணமாக இந்த புல்தடிக்கு பயில்வானிடத்தில் அடிவாங்கிய அளவிற்கு என்னிடத்தில் ஆற்றலோ அல்லது அதிகாரமோ இல்லாமல் இல்லை. மாறாக ஒன்றே ஒரு வார்த்தை சொன்னார். அவர் சொன்னார், நான் பெருமானாரின் குடும்பத்தை சார்ந்தவனாக இருக்கிறேன், வறுமையிலே வாடிக்கொண்டிருக்கிறேன், உங்களை அடித்து நான் வெற்றி பெற்று விட்டால் எனக்கு சன்மானம் கிடைக்கும் என்று பெருமானாரின் குடும்பம் என்று சொன்னதால் நான் கீழே விழுந்தேன். அவருடைய அடி ஒவ்வொரு அடியும் எனக்கு நன்மையாக அமையும் என்று சொல்லி நான் கீழே படுத்துக் கொண்டேன். அவர் வெற்றிவாகை சுருவிட்டார் என்று சொன்னார் என்று சொன்னால், என்னைமிக்கவர்களே, அந்த மக்களுக்கு மத்தியிலே தான் கேவலப்பட்டாலும் பரவாயில்லை, கீழே விழுந்து தோல்வி என்பதை பெற்றாலும் பரவாயில்லை, பெருமானாரின் குடும்பம் அசிங்கப்பட்டு விடக்கூடாது, பெருமானாரின் குடும்பம் உயர்ந்த குடும்பம், உயர்வான இடத்தில் இருக்க வேண்டும் சொல்லி
விட்டு கொடுத்தேன் என்று சொன்னதன் காரணமாக இன்று ஜுனைதுல் பகதாதி என்று சொன்னாலே ரஹமத்துல்லாஹி அலைஹி என்று சொல்கின்ற அளவிற்கு இந்த சரித்திரத்தில் ஒரு பதிவை பதித்திருக்கிறார் என்று சொன்னால், யாரெல்லாம் பெருமானாரை நேசிக்கின்றார்களோ, அவரின் குடும்பத்தை நேசிக்கின்றவர்கள், அவர்கள் யாரையெல்லாம் நேசிக்க சொன்னார்களோ அவர்கள் எல்லாம் நேசித்தோம் என்று சொன்னால் இறைவன் நம்மை நேசிக்கிறான். பெருமானார் அர்த்தம் சொன்னார்கள், இறைவன் உங்களுக்கு கொடுத்திருக்க நேமத்திற்கு நீங்கள் இறைவனை நேசிக்க வேண்டும். நீங்கள் இறைவனை நேசிக்கிறீர்கள் என்பது உண்மை என்றால் நீங்கள் என்னை நேசிக்க வேண்டும். நீங்கள் இறைவன் உங்களுக்கு கொடுத்த நேமத்திற்கு இறைவனை நேசிக்க வேண்டும். நீங்கள் நேசிப்பது உண்மை என்று சொன்னால், இறைவனை நேசிப்பது உண்மை என்று சொன்னால், சத்தியம் என்று சொன்னால் என்னை நேசிக்க வேண்டும். என் மீது நேசம் இருக்கிறது என்று சொன்னால் என் குடும்பத்தை நேசிக்க வேண்டும். என் குடும்பத்தை நேசித்தவர் தான் என்னை நேசித்தவர், என்னை நேசித்தவர் தான் இறைவனை நேசித்தவர் என்று பெருமானார் சுட்டிக்காட்டுகிறார் என்று சொன்னால், என்னைக்கு மூமின்களே, நம்முடைய வாழ்க்கை வாழ வேண்டும் என்று சொன்னால், அந்த உலகத்திலே அப்பொழுக்கற்ற வாழ்க்கை வாழ வேண்டும் என்று சொன்னால் நாம் பெருமானாரின் வாழ்க்கையை வாழ வேண்டும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி நமக்கு சொல்லித் தருகின்றார்கள். அந்த விதத்தில் சஹாபாக்கள் கூட பெருமானாரை மதித்தார்கள், பெருமானாரை நேசித்தார்கள், அவர் குடும்பத்தை நேசித்தார்கள். அதுபோன்று யாரையெல்லாம் நேசிக்க இஸ்லாம் சொல்லித் தருகிறதோ அவர்களை நேசிக்கக்கூடிய தௌஃபீக்கினை எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹ் வழங்கி அருள்வானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.